Good morning, champion. This was Ras from Bowman College Technology. I am his technical champion, Sri Chana with me. நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஒரு 10 क्वेश्चन பவர் பிளான்ட்ல பார்க்க போறோம். இது வந்து ஆப்ரேட் டெஸ்ட் ரீகேப் செஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Enthalpy drop in stage is 60 units. Enthalpy drop in moving blade is 32 units. Degree of freeze கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா moving blade will be stage, அதாவது fixed blade plus moving blade. மூவிங் பிளேடோட வேல்யூஸ் வந்து 32 கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜ் வந்து 60 கொடுத்துட்டாங்க. ரெண்டு டிவைட் பண்ணி போட்டா ஆன்சர் வந்து எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு வகுத்தல் ஃபார்முலா தான். எப்பவுமே நம்ம சின்ன வயசுல எல்கேஜில, யூகேஜில இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அதே தான் கேட்பாங்க. வகுத்தல் தான். ஆனா வகுத்தல்னா ஃபார்முலா தெரியணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீக்ஷன் ஃபார்முலா வந்து it is enthalpy drop in moving blade to the enthalpy drop in stage. So moving blade மேல போறோம், ஸ்டேஜ் கீழ போறோம் எடுத்து வந்தா என்ன கிடைக்குது? 0.533 கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Concentration pressure pulses created by an object moving at Mach number 5 is larger behind object. So concentration pressure pulses வந்து கிரியேட் ஆகுது moving at the Mach number 5 எங்க இருக்குன்னா behind object ல வந்து larger ஆகும்னு சொல்றாங்க. Next gas turbine regeneration என்ன சொன்னா efficiency வந்து regenerationனாலே efficiency அதிகப்படுத்தும். Next Euler equation of turbine gives energy transfer per unit mass. Euler equation வந்து E0 U1 VW1 U2 VW2. ஏனா வந்து இது வந்து எக்ஸ்பான்ஷன் processனால வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இது வந்து அதிகமா இருக்கும் செகண்ட் இருக்கிறத. Next critical pressure ratio for maximum discharge through nozzle. அது ஃபார்முலா வேல்யூ கிரிட்டிக்கல் பிரஷர் ரேஷியோ தான் கேக்குறாங்க. இது வந்து மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷனுக்கு 2/n+1 whole power of n/n-1. இங்க n+1 வரும், வெளியில n-1. a+b a-b மாதிரி இங்க n+1 அங்க n-1, இங்க 2 வரும், இங்க n வரும் அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம். Efficiency of vapor power Rankine cycle can be increased by temperature increase, pressure increase when heat is added. Next decrease in temperature when heat is rejected சொல்றோம். So efficiency of vapor power Rankine cycle வந்து இன்கிரீஸ் பண்ண ஆசைப்படுறோம். எப்ப நான் ஹீட் ஆட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணலாம், பிரஷர் இன்கிரீஸ் பண்ணலாம். ஹீட் ரிஜெக்ட் பண்ணும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க. சோ என்னன்னா இப்ப என்ன அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க 2/2n+1 n-1 பாத்தீங்க. அதுக்கு பதிலா பிரஷர் ரேஷியோன்னு பாக்கும்போது 2/γ+1 γ/γ-1 வரும். சோ இது அப்படியே வெச்சீங்க, பிரஷர் அப்படியே வெச்சீங்க. பிரஷரோட இது வந்து γ/γ-1. அதே வந்து மேல உள்ள எல்லாமே 2/γ+1 2/γ+ தான். டெம்பரேச்சர்னா காமா வராது, வெறும் 1/γ-1 வரும். இது டென்சிட்டினாலும் அதே தான் 1/γ-1 தான் வரும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்னன்னா T0 வந்து ஸ்டாக்னேஷன் என்தால்பி, இது வந்து T ஸ்டார்ன்றது அது வந்து ரெஃபரன்ஸ் என்தால்பி அப்படினு தெரிஞ்சுக்கலாம். S ஸ்டார் வந்து ஈக்குவல் டு 1 சொல்லிருக்காங்க. அதே என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Single stage gas turbine plant T1 is minimum temperature, T3 is maximum temperature. The work ratio RP is work ratio formula சூப்பரான formula 1 - T1/T3 open the bracket RP power of gamma -1 by gamma. Next across the normal shock in flow pressure and temperature increase ஆகும். across the normal shock வந்து pressure increase ஆகும், temperature increase ஆகும் தெரிஞ்சுக்கலாம். Poisson turbine is Poisson turbine maximum 2 cos square alpha divided by 1 plus cos square alpha. அதே வந்து சிம்பிள் லிமிட் டர்பைனுக்கு வெறும் cos square alpha ன்னு வரும். சோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படினா ஒரு 10 கான்செப்ட் சூப்பரா ஸ்டீம் டர்பைன் பத்தி தெரிஞ்சிட்டோம். கத்து கொடுத்த ஸ்டீஜனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்ஸ்.